செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளின் இறுதியில் தன் 3 மகன்களையும் அழைத்தார். முதல் மகனுக்கு ஒரு பை நிறைய தங்க காசுகளை கொடுத்தார். 2வது மகனுக்கு மிகப்பெரிய வீட்டை பரிசாக கொடுத்தார். 3வது மகனுக்கு ஒரு சிறிய வெற்று பெட்டியை கொடுத்தார். இளைய மகன் தன் தந்தையிடம், அண்ணன்களுக்கு சிறந்த பரிசுகளை கொடுத்துவிட்டு எனக்கு மட்டும் ஏன் வெறும் பெட்டியை கொடுத்தீர்கள் என்று கேட்டான். அவரோ அவனிடம், நீ வாழ்க்கையை எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த பெட்டியை திறந்து பார் என்று சொன்னார். முதல் மகன் விரைவிலேயே அவனுக்கு அளிக்கப்பட்ட தங்க காசுகளை எல்லாம் வீணாக செலவிட்டு அழித்தான். 2வது மகனும் தனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வீட்டை ஒழுங்காக பராமரிக்காமல் விரைவில் விற்றுவிட்டான். 3வது மகன் கடினப்பட்டு உழைத்தான், மகிழ்ச்சியாக வாழ்ந்தான், நல்ல குடும்பத்தை பெற்று அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் அமைதியாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய தந்தை அவனுக்கு கொடுத்த அந்த வெற்று பெட்டி நினைவுக்கு வந்தது. அவன் அதை திறந்து பார்த்தபோது அதிலே ஒரு குறிப்பு இருந்தது. உண்மையான செல்வம் பொன்னிலோ பொருளிலோ அல்ல, அது பணத்தால் பெற முடியாதது. நல்ல உடல் நலம், அமைதியான மனம், உனக்காக உள்ள நல்ல மனிதர்கள் ஆகியவையே என்று எழுதப்பட்டிருந்தது. இவை அனைத்தையும் தான் பெற்றிருக்கின்றோம் என்று அவன் மகிழ்ச்சி அடைந்தான். பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியாது. பணத்தை கொண்டு படுக்கையை வாங்கலாம், உறக்கத்தை வாங்க முடியாது. வசதியை வாங்கலாம், மன அமைதியை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், நல்ல உடல் நலனை வாங்க முடியாது. இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் கேட்கின்றான். 30 வெள்ளிக்காசுகளை விலையாக பெறுகின்றான். இயேசுவா, 30 வெள்ளிக்காசுகளா? எது சிறந்தது, எது தேவையானது என்று சிந்திக்கும் போது அவன் இயேசுவை காட்டிலும் பணத்தை தேர்ந்தெடுக்கின்றான். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்காக காட்டிக் கொடுக்கின்றான். யூதாஸ் இயேசுவோடு இருக்கின்றான், ஆனால் அவரை விட்டு தொலைவில் இருக்கின்றான். இதயத்திலே இயேசுவுக்கு இடமளிப்பதற்கு பதிலாக அழகைக்கும் பேராசைக்கும் பணத்திற்கும் இடம் கொடுக்கின்றான். அதன் விளைவு இயேசுவை காட்டிக் கொடுக்கும் மனநிலைக்கு வருகின்றான். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், நற்கருணை உட்கொள்கின்றோம், திரு பயணங்களுக்கு செல்கின்றோம், பிறர் அன்பு செயல்களில் ஈடுபடுகின்றோம், நோன்பு இருக்கின்றோம். ஆனால் நம் இதயத்தில் இறைவனுக்கு இடம் உண்டா? இறை இயேசுவை உள்ளத்தில் தாங்கி நாம் வாழ்கின்றோமா? சிந்திப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவை மீட்பராக இவ்வுலகிற்கு அனுப்பினீர். அதற்காக நன்றி கூறுகின்றோம். விலை மதிப்பில்லா மீட்பை இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் யூதாசை போன்று பணத்திற்கும் பேராசைக்கும் சாத்தானுக்கும் எங்களுடைய வாழ்வில் இடம் கொடுப்பதை விட்டுவிட்டு உமக்கே முதலிடம் கொடுக்க நல்ல உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். ஆமென்.